இதில் ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது வழக்கறிஞர் மட்டும் நீதித்துறை பரிபாலனத்தில் செய்வதில் இடையூறு செய்வதா மட்டும் இல்லை, இந்த ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற அம், அ, நீதிபதிகளும் நீதி அரசர்களும் வந்து இது போல நீதி பரிபாலனத்திற்கு இடையூறு ஏற்படுத்துகிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்க வந்து தன்னுடைய கலீகு பிரதர் லேர்னட் பிரதருக்கு ஜஸ்டிஸ்க்கு வந்து கடிதம் எழுதுறது வந்து ஓகேவா இருக்கும் அவங்களோட கருத்துக்களை. ஆனால் அதை சமூக ஊடகங்களில் அவங்க வெளியிடுறது மூலமாக வந்து இது வந்து ஒரு அவங்களோட கருத்துக்களை வந்து ஒரு ஒரு அரசியல் சாயம் பூச வேண்டிய நிலைக்கு உள்ளாதிருக்கு. அதே போல் வந்து இன்னைக்கு நேற்று பார்த்தா இவங்கெல்லாம் வந்து இந்த ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர்கள்லாம் வந்து இது மாதிரி நீதிமன்ற நடவடிக்கைகளை இடையூறாக குறுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதமும் வந்து நம்முடைய தலைமை நீதிமன்றத்தில் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸோட பெஞ்சில் வந்து முன்வைக்கப்பட்டது. இதை நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேல நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நீதியரசர் சரியான பதில் கொடுத்துருந்தார். இது அப்புறம் அங்கங்கே நடந்த பரபரப்பான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடுவில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு பயிற்சி கொடுக்க டிசிப்ளின் சம்பந்தமான பயிற்சி கொடுக்க வேண்டியது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதியரசருடைய அமர்வு வந்து கருத்து தெரிவிச்சிருக்கு. அதாவது ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் அவர்களுடைய பெஞ்ச் தான் அந்த கருத்து தெரிவிக்கு. என்ன வழக்குன்னா பாருங்கள், அதில் எவ்வளோ ஒரு வழக்கறிஞர்கள் ஒரு ஒர்க் எத்திக்ஸே இல்லாத நிலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆணித்தரமாக காட்டுது. அதாவது ஒரு வழக்கில் நான் ஆஜராகிறதுக்கு தான் ஃபீஸ் கேட்கலாமே தவிர, அந்த அந்த வழக்கோட முடிவு வந்து கட்சிக்காரருக்கு சாதகமாக வரும் பொழுது அதனோட அடிப்படையில் நான் வந்து அட்வொகேட் ஃபீஸு கிளைம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறதே வந்து ப்ரொஃபஷ்னல் மிஸ்காண்டக்ட்டு, ப்ரொஃபஷ்னல் அன்எத்திக்ஸு அப்படிங்கிறது தான். இந்த வழக்கில் வந்து அவர்கிட்ட வந்த அந்த பெஞ்சுக்கு வந்த வழக்கில் என்னென்னா, மோட்டார் ஆக்சிடென்ட் கேஸில் பிரதரோட இழப்புக்கு ஒரு சிஸ்டர் வந்து காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுறாங்கங்க. அதில் அவங்க கிளைம் பண்ணது ஒரு 5 lakhs rupees கிளைம் பண்ணுறாங்க.